அப்போ இன்றைய இந்தியா அப்படிங்கிற இன்றைய தலைப்பில் கோடிக்கணக்கான கொத்தடிமை தொழிலாளர்களும் இந்தியாவின் வளர்ச்சியும் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட நாடு முழுவதும் கொத்தடிமையாக அமைப்பு சாரா தொழிலாளர்கள், குறிப்பாக சூளை இந்த மாதிரி பல கம்பெனி இந்த மாதிரி இடங்களில் குடும்பமாக கொத்தடிமையாக இருக்காங்க. ஏன்னா அவங்க கடன் வாங்கிட்டு கடனை அடைக்க முடியல. அதை போய் இந்த மாதிரி ஏஜென்ட்டுங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட கடனை அடைச்சிட்டு இவங்களை வந்து மொத்தமாக தூக்கிட்டு வந்து சூளையாக இருக்கட்டும், சின்ன சின்ன கம்பெனிகளாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு தகுந்த எந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கோ அந்த நிறுவனத்தில் எந்தவித வரம்புகளும் விதிகளும் மற்ற முறையில் அவங்களோட உழைப்பு சுரண்டல் என்பதுதான் பல இடங்களில் நடந்துகிட்ருக்கு. தமிழகத்திலும் பல இடங்களில் இந்த பழங்குடி மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, பீகார், ஒடிசா போன்ற மாநிலங்கள்லேருந்து அங்கேருந்து வரக்கூடியவங்களாம் கூட மீட்கப்பட்டு அரசிட்ட ஒப்படைக்கப்படுறாங்க. அதுக்கான வேலை நடக்குது. அப்படி கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த ஒன்றிய மோடி அரசு என்ன சொல்லுதுன்னா, 2030 1.84 கோடி கொத்தடிமைகளை நாங்கள் வந்து விடுவிக்க போகிறோம், அதற்கான முயற்சியில் ஈடுபடுறோம்னு சொல்கிறாங்க. இது கேவலமாக இல்லையா? கிட்டத்தட்ட கணக்கில் சொல்லக்கூடியது 1.84 கோடினா, அப்போ கணக்கில் இல்லாத இன்னும் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? இவங்களை மீட்கிறதுக்கு ஏன் 2030 வரைக்கும் நீங்கள் தீர்மானிக்கிறீங்க? உடனடியாக அதை நடவடிக்கை எடுத்து அவங்களுடைய கடன்கள் என்ன, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதை சரி பண்ண துப்பு கிடையாதா? அம்பானிக்கு அதானிக்கு கோடி கணக்கில் நீங்கள் தள்ளுபடி பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் 25 லட்சம் கோடி முதலாளிகளுக்கு நீங்கள் சலுகை செஞ்சுருக்கீங்க. அப்போ அதை விட இந்த மக்கள் முக்கியம் இல்லையா? அந்த முதலாளி தான் முக்கியமா? அப்போ இப்படி பார்த்தா கிட்டத்தட்ட நீங்கள் இந்த மாதிரியான சட்டவிரோதமான மனித உழைப்பு சுரண்டலை மோடி அரசு அனுமதிக்கிறது.